துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் வார்த்தைகள் தான் உங்களை அதிகமாகவே இதுவரைக்கும் காயப்படுத்தியிருக்கும். உங்கள் ராசிக்கு வார்த்தைகளால் மிகப்பெரிய ஒரு பலமும் இருக்கும், அதே சில வார்த்தைகளால் மிகப்பெரிய ஒரு பலவீனமும் இருக்கும் என்றால் அது உங்களின் வாழ்க்கை மட்டுமே தாங்க இருக்கும். ஆனால் அதே வார்த்தைகள் தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் உங்களை மாற்றி உங்களையே காயப்படுத்தவும் செய்திருக்கும். நீங்கள் யதார்த்தமாக எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் கோபத்திலோ அல்லது விளையாட்டாகவோ சொன்ன சில வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய எதிரிகளை உருவாக்கி கொடுத்திருக்கும். அன்று நான் ஏன் அப்படி பேசினேன், அந்த வார்த்தையை சொல்லாமல் மௌனமாக இருந்திருக்கலாமே என்று இன்று வரை நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய தருணங்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் பேசிய வார்த்தைகளை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக திணித்து உங்களை ஒரு துரோகியை போல காட்டிய போது உங்களின் சொந்த நாக்கை உங்களுக்கு யமனாக மாறிவிட்டதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் மற்றவர்கள் வேணும் என்றுதான் வம்புக்கு இழுக்க வேண்டும், உங்களிடம் பிரச்சனைகளை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. நீங்களும் அவர்கள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடும் பொழுது அவர்களுக்கு ஏற்றார் நீங்களும் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பொது இடங்களில் வைத்து விட்டு விடுவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மரியாதையும் மானத்தையும் இதுவரைக்கும் உங்களுக்கு பறித்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் எந்த விதமான வார்த்தைகளை பேசினாலும் அதில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசினால் உங்களின் வாழ்க்கை இன்னும் நன்றாக மாறவும் ஆரம்பிக்கும். உங்களின் வேகமான பேச்சால் சில நல்ல உறவுகளை நீங்கள் இழக்க வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். அந்த இழப்பின் வலி இன்றும் உங்களுடைய நெஞ்சில் ஒரு முள்ளாகவே குத்தி கொண்டே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த முள் இன்னும் உங்களுடைய நெஞ்சை விட்டு கீழே இறங்கியிருக்கிறது. உங்களுடைய இதயத்திற்குள்ளே தான் போகுமே தவிர அது உங்களுக்கு வலியை மட்டுமே கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் ஃபேக்கா ஹாப்பியான சில தருணங்கள் என்ன தெரியுமா? சந்தோஷமே இருக்காது, இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எத்தனையோ மனிதர்களிடம் நீங்கள் வாழ்க்கையில கூறியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் உங்களின் ஒட்டுமொத்த உலகமும் சரிந்து கிடந்திருக்கும். மனதில் நிம்மதியானது இல்லாமல் போயிருக்கும். கையில் காசும் இருந்திருக்காது. எதிர்காலமே இருட்டாகவும் தெரிந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் உங்களின் குடும்பத்திற்காகவோ அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்களின் கௌரவத்திற்காகவோ நீங்கள் ஒரு விசேஷத்திலோ அல்லது கூட்டத்திலோ கலந்து கொண்டு போலியாக சந்தோஷப்பட சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உள்ளுக்குள்ள துக்கம் தொண்டையை அடைக்க அழுது முட்டி கொண்டு வர அதை அப்படியே விழுங்கி கொண்டு கேமராவுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்த அந்த புன்னகை ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீங்கள் வெளியிட்ட காட்டிக்கொண்ட அந்த ஒவ்வொரு நொடியுமே உள்ளுக்குள் உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்து கிடந்திருக்கும். அந்த போலி சந்தோஷம் உங்களை மற்றவங்களின் பார்வையில் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே வெறுக்க வைத்த ஒரு கசப்பான தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்திய இரண்டு முகங்கள் இருக்கும். மிதுனம் ராசியான நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருவேறு உலகங்களை ஒரே நேரத்தில் வாழ வேண்டிய ஒரு இருமுகத்தை அனுபவித்து கடந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருந்திருப்பீங்க. அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவும் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் தான் இருந்திருப்பீங்க. வெளியில் பொழுது உங்களின் கரியர், உங்களுடைய அந்தஸ்து, உங்கள் சமூக மதிப்பு எல்லாமே மிக உன்னதமாக கம்பீரமாக அனைவரின் வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். ஆனால் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் வந்து பார்த்தால் அங்கு ஒரே ஒரு பெரிய போர்க்களமே நடந்து கொண்டிருக்கும். உறவுகளுக்குள் விரிசலும் தீராத மனஸ்தாபங்களும் அல்லது யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சில வாழ்க்கைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். வெளியில் ஒரு ராஜாவாகவும் வீட்டிற்குள் அல்லது தனிமையில் ஒரு கைதியாகவும் வாழும் இந்த இரட்டை வாழ்க்கை உங்களை மன ரீதியாக பெரிதும் சோர்வடைய செய்திருக்கும். இந்த இரண்டு முகங்களுக்கும் இடையே சமநிலை செய்ய முடியாமல் நீங்கள் தினமும் நடத்தும் மனப்போராட்டம் மிகவும் கொடுமையானது. அதை யாராலுமே இதுவரைக்கும் பட்டு மனதிற்குள் வைத்திருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதனையும் கடந்து வந்து மனதிற்குள் அவ்வளவு வலிகளையும் நீங்கள் வைத்துக் கொண்டும் இருந்தீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதாவது பொய்யை கூறியிருந்தால் மன்னித்து விடுங்கள். நாளை முதல் கிரகங்கள் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். நான் என்ன காரியத்தை தொடங்கினாலும் தடைப்படுகிறதே, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாகவே நடக்கிறது என்று நீங்கள் சலித்து கொண்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு
முடிவடைய போகிறது. இதுவரைக்கும் எத்தனையோ வாழ்க்கைகளையும் எத்தனையோ காலங்களையும் நீங்கள் சகித்து கொண்டு வாழ்ந்தீர்கள். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய போகிறது. பிரபஞ்சமும் கோச்சார கிரகங்களும் இப்போது உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து விடக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. இனிமே நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தீர்மானம் செய்யக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், கடன் தொல்லைகள் என உங்களை முடக்கி வைத்திருந்த அத்தனை சங்கிலிகளும் இப்போது உடைய போகிறது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதன்படி நீங்கள் வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். ஒரு தெளிவான தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கிரகங்களின் இந்த ஆதரவை பயன்படுத்தி நீங்கள் தள்ளி போட்ட முக்கியமான முடிவுகளை இப்போது தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளாக நாளை முதல் ஆரம்பிக்க தொடங்கும். வெற்றி உங்களை தன்னாலேயே தேடி வருங்க. நீங்கள் வெற்றியை தேடி ஓடிய காலங்கள் போய் இனிமே உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தால் போதும், வெற்றி உங்களை தேடி தானாகவே வந்துவிடும். நீங்கள் நம்பியவர் உண்மை தெரிய வரக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று நீங்கள் நினைத்த சில மனிதர்கள் உங்களிடம் இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக எப்படி நாடகமாடினார்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். இவர்கள் எல்லாம் நீங்கள் நல்லவர்கள், நம்மளுக்கு இவர்கள் மட்டும்தான் உண்மையாகவும் உரிமையாகவும் நம்மளுடன் பழகுகிறார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்களே உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருப்பாங்க. நீங்க எப்போதுமே யாரிடமும் ஒளிமறைவு இல்லாமலும் பழகக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் அடுத்தவர்களின் நயவஞ்சக பேச்சை உண்மை என்று நீங்கள் நம்பிவிட்டு எத்தனையோ இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டும் நின்றிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்கு உண்மையை உணர்த்த போகிறது. யார் உண்மையானவர், யார் உங்க கூடவே இருந்து போலி செயல்களை செய்து கொண்டிருப்பார் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்த போகிறது. உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்த நினைத்தவர்களின் முகமூடி இப்பொழுது கிழிந்து தொங்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு பாடம். யார் நம்மிடம் சுயநலத்திற்காக பழகுகிறார்கள், யார் உண்மையான அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரித்தறியக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா குடும்பத்தில் ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபமோ மனப்பற்றாக்குறையோ அல்லது யாருக்காவது உடல்நல குறைவோ ஏற்பட்டு உங்களை நிம்மதியில்லாமல் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் குடும்பத்தில் இருந்து காது குளிரும் படியான ஒரு சுப செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது ஒரு சுபகாரியம் உறுதியாவதாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிக்கலாம். இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழலையே மாற்றி எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தும் சேர்க்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும். உங்களின் மனபாரமும் முற்றிலும் இறங்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் முடிவு செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நீங்க எப்போதுமே யாரிடமும் ஒளிமறைவு இல்லாமலும் பழகக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் அடுத்தவர்களின் நயவஞ்சக பேச்சை உண்மை என்று நீங்கள் நம்பிவிட்டு எத்தனையோ இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டும் நின்றிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்கு உண்மையை உணர்த்த போகிறது. யார் உண்மையானவர், யார் உங்க கூடவே இருந்து போலி செயல்களை செய்து கொண்டிருப்பார் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்த போகிறது. உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்த நினைத்தவர்களின் முகமூடி இப்பொழுது கிழிந்து தொங்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு பாடம். யார் நம்மிடம் சுயநலத்திற்காக பழகுகிறார்கள், யார் உண்மையான அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரித்தறியக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா குடும்பத்தில் ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு மனஸ்தாபமோ மனப்பற்றாக்குறையோ அல்லது யாருக்காவது உடல்நல குறைவோ ஏற்பட்டு உங்களை நிம்மதியில்லாமல் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் குடும்பத்தில் இருந்து காது குளிரும் படியான ஒரு சுப செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அது ஒரு சுபகாரிய
காரியம் உறுதியாவதாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கவும் ஆரம்பிக்கலாம். இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழலையே மாற்றி எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தும் சேர்க்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும். உங்களின் மனபாரமும் முற்றிலும் இறங்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் முடிவு செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நடக்கிறதா